ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாடகி ராஜலக்ஷ்மி ஒரு சோக முடிவை எடுத்திருக்காங்க. அதுவும் அவரோட கணவரால் ஏகப்பட்ட விஷயங்கள் அவரோட கணவர் சைட்லேருந்து ராஜலக்ஷ்மிக்கு அடிக்கடி வேதனையை தான் கொடுத்துருக்கு. மனவேதனை அண்ட் மன உளைச்சல் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை தாண்டி இருந்தும் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் வாழலான்னு முடிவு எடுத்தாலும் பட் அகைன் செந்தில் அவர்களால் மீண்டும் இவங்களுக்கு பிரச்சனை தான் ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நாளாகவே ராஜலக்ஷ்மி அண்ட் செந்தில் இவங்களை பற்றின நியூஸ் தான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வருது. ஒரு சைடில் இவங்க நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இவங்க கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, குடும்பம் நல்லா தான் போகுதுன்னு சொன்னாலும் பட் அவங்களோட சோஷியல் மீடியா பார்த்தாலே தெரியுது ராஜலக்ஷ்மி செந்தில் இவங்களை பத்தி நம்மளுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. நாட்டுப்புற பாடல்கள் மீது அதிக ஆர்வத்தினால சூப்பர் சிங்கர் ஷோல கலந்துக்கிட்டு அதுல வெற்றி பெற்று நிறைய கண்ட்ரிஸ் அண்ட் நிறைய ஈவெண்ட் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் படிப்படியா வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் அவங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருந்தது. ஆனா நடுவுல செந்தில் அவர்கள் எடுத்த ஒரு தப்பான முடிவால தான் அவங்களோட லைஃபே பாதிச்சுச்சுன்னே சொல்லலாம். செந்தில் அவர்கள் நான் படத்துல நடிக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு அவரோட நண்பர்கள் மூலமா இவருக்கு அந்த ஆசையை ஏற்படுத்தி வீட்டில் பேச ஆரம்பிச்சாரு. ராஜலட்சுமி எவ்வளவோ தடுத்தாங்க, இல்லைங்க இப்போதைக்கு வேணாம், நாம இப்பதான் படிப்படியா முன்னேற ஆரம்பிச்சிருக்கோம், ஸோ ஒரு கட்டத்துக்கு மிகப்பெரிய அளவுல போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு பெரிய ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம், அப்போ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது, ஃபர்ஸ்டே நம்ம இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறது நம்ம வாழ்க்கையை தான் பாதிக்கும், நம்மளுக்கு பசங்க இருக்காங்க, ஸோ அவங்களோட லைஃப்பை யோசிச்சு நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா செந்தில் அவர்கள் அதெல்லாம் முடியவே முடியாது, நான் படத்துல ஹீரோவா தான் நடிப்பேன், எனக்கு ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே, அவரோட ஆசை அதானே அப்படின்னு சொல்லி சம்மதிச்சிருக்காங்க. ஆனால் அதில் தான் மிகப்பெரிய தப்பு நடந்திருக்கு. அவர் படத்தில் நடிக்க ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே அந்த ஹீரோயின் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இது தெரிஞ்ச ராஜலட்சுமி இதெல்லாம் வேணாங்க, படத்தில் நடிச்சிங்களா வந்தீங்களான்னு இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் ஃப்ளாப் ஆகியிருக்கு. ஆனால் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த நடிகை கூட பேசிட்டு இருந்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் அது ஒரு பிரச்சனையாக வெடிச்சிருக்கு. சரி அப்புறம் சொல்லி சமாதானம் பண்ணி ரெண்டு பேரும் சம்மதிச்சு ஒழுங்கா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா செந்தில் அவர்கள் திரும்ப அவரோட வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. நான் படம் ப்ரொடியூஸ் பண்ண போறேன், நல்ல படமா ப்ரொடியூஸ் பண்ணா நம்மளுக்கு மிகப்பெரிய அளவுல லாபம் வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிற சொத்தெல்லாம் வித்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போயிருக்காரு. அந்த படத்துல நடிச்ச நடிகைகள் இப்படின்னு எல்லாருமே ஒரு நேரத்துல விட்டு போயிட்டாங்க. ஸோ படமும் பாதியோட நின்றுச்சு, நஷ்டத்துக்கு நஷ்டமும் ஏற்பட்டுச்சு, போன வீடு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. இதெல்லாம் தாங்கி கொள்ளாம ரெண்டு பேருக்கும் செம்ம சண்டை வந்திருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பிரபலங்கள் இவங்களை சமாதானம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அந்த சமாதானமும் ஒரு தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. ரெண்டு பேருக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் சண்டை அப்படின்னு போயிட்டே இருக்கு. குடிசத்துல விவாகரத்து பண்ற அளவுக்கு செந்தில் அவர்கள் வந்திருக்காரு. ராஜலட்சுமி இனிமேலும் உங்க கூட வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. ஸோ இந்த நியூஸ் இனி உலகத்தையே புரட்டி போட்டிருக்குன்னே சொல்லலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ஜோடியை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்சேஷன் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.